பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்கள் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நாமே தகப்பனே பிள்ளைகளை செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம் பெரியமார்களே. சங்கீத புத்தகம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற அநேக ஜனம் இன்றைக்கு உண்டு. ஆனாலும் இப்படிப்பட்டவர்களில் சிலர் தங்களது விருப்பத்தையே கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று போராடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், உண்மைதான், வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆனாலும் அதே சமயம் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்றும் சொல்லுகிறாரே. ஒன்று நிச்சயம், கர்த்தர் எப்போதுமே நாம் வேண்டுவதை காட்டிலும் நன்மையானதையே நமக்கு தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு தேவசித்தம் நடக்கட்டும் என்று நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். தேவசித்தத்திற்கு அமைந்து ஜெபிப்பது தான் உத்தமமான குணம் என்று வேதம் சொல்கிறது. இங்கே வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்கிறது. எனவே தேவ சுத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நமக்கு சுத்தமானதை என்னுடைய வாழ்க்கையில் வாய்க்க செய்யும் என்று நாம் கேட்கும்போது அந்த உத்தம குணத்திற்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்வார். இப்படியாக நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தை குறித்த சாட்சியை இந்த நாளிலே நாம் கேட்போமா? இன்றைக்கு காலையில் நடந்த ஒரு சாட்சியை இப்பொழுது கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்தின் பாதிரே எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தார் உண்டு. வேதாச்சலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதருடைய குடும்பம். அவருக்கு 2 பிள்ளைகள். அதிலே இளைய மகன் ஒரு தம்பி. அவர் இந்த கிரிக்கெட் வாரியத்தில் ஒரு பெரிய போஸ்ட் அவர் இருந்து கொண்டிருக்கார். அவருக்கு திருமணமான போது அவருடைய மனைவி பெயர் காருண்யா. அந்த மகள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள் இருக்கும் பொழுது எனக்கு ஃபோன் பண்ணி அங்கே இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அந்த நேரத்தை அவங்க சொல்கிற காரியம் என்ன இருக்கணும்? ஜெபம் பண்ணலாங்க அங்கிள், கர்த்தருக்கு சித்தம் எதுவோ கர்த்தர் அதை எனக்கு வாய்க்க செய்யட்டும் என்று சொல்லி அந்த உத்தம குணத்தை அந்த மடத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி சொல்லுவாங்க. நேற்றைய தினத்தில் அதாவது முந்தின காலையில் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் காலில் அந்த பிள்ளையினுடைய மாமியார், அதாவது எனக்கு தெரிஞ்ச அந்த சகோதரருடைய மனைவி அவங்க பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இது மாதிரி சின்னம்மன் நந்தகுமாருடைய மனைவி காருண்யா வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். 2வது டெலிவரிக்கு 3 நாள் ஆச்சு சேர்த்துட்டு. ஆனாலும் இன்னும் அது குழந்தை பிறக்காமல் இருக்கிறது கொஞ்சம்
பெயின் எல்லாம் அதிகமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்போ நான் கொஞ்சம் ஒருவேளை இந்த நெருக்கத்தில் இந்த மகள் ஒருவேளை மறந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் சபையிலும் ஜெபித்தோம். அதுக்கு உட்கார்ந்து அதற்கு அதிகமாக அந்த மகளுக்கு கர்த்தர் நன்மையானதை தர வேண்டும் என உத்தமமான ஒரு பிள்ளை அந்த நன்மையை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த நாளிலே ஜெபித்து முடிச்சுட்டு நான் மேலே ப்ரேயருக்கு போயிட்டேன். 10 மணிக்கே சொன்னாங்க எனக்கு குறிப்பை. ஜெபிச்சு முடிச்சுட்டு 10 மணிக்கு இந்த எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு சரியாக ஒரு 11, 12 மணிக்கு போல எனக்கு ஒரு ஃபோன் வந்து இந்த கர்த்தருடைய பதிவான கிருபையினாலே 2வதாக ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் தந்து, 1வது ஆண் குழந்தை, 2வது ஒரு பெண் குழந்தையை தந்து கர்த்தர் உத்தமமாக என்ன வாழ்கிற அந்த குடும்பத்திற்கு நன்மை செய்தார் என்பதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தினேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு 1000 விருப்பங்கள், 1000 ஆசைகள் இருக்கலாம். ஆனாலும் எங்களுக்கு எது நன்மைகள் என்பதை கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறீர் ராஜா. எனவே உத்தம குணத்தோடு உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து உமக்கு சித்தமானதை எங்களுக்கு செய்யும் என்று நாங்கள் கேட்கும் பொழுது நன்மையானதே தருகிறீர் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாய் கேட்ட இந்த சாட்சிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் விருப்பத்தை முன்வைத்து நாங்கள் போராடாதபடி கர்த்ததாமே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் கேட்டு உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய சித்தம் நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்மையை செய்யும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.